ஹாய் காய்ஸ், நான் உங்கள் பர்பிள். இன்றைக்கி நம்ம சேனலில் டயாங்காக ஒரு எஃப்எஃப் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி போட்ட 2 ஒன் ஷாட்டுக்கு ரொம்ப நல்லாவே வியூஸ் போயிருந்தது. ஸோ அதுக்காக எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸோ ரொம்பலாம் நம்ம அடிக்ட் ஆகாமல் டைரெக்டாக சேனலுக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஸ்டார்டிங் சீனில் ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அவள் அவளோட ரூமில் உட்காந்து ஜன்னலை பார்த்து ரொம்ப சோகமாக அழுதுட்ருக்கா. ஸோ அப்படியே அவங்க ஆப்போசிட் வீட்டில் பார்த்தா ஒரு கார் மூவ் ஆகி போகுது. இந்த பொண்ணும் அதை பார்த்து தான் அழுதுட்ருக்கா. ஸோ அப்படியே கட் பண்ணால் 8 வருஷத்துக்கு அப்புறமா காமிக்கிறாங்க. அப்போது நார்மலாக ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் நீங்கள் நல்லா பப்பர் படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. கீழேருந்து அவங்க அம்மா கூப்பிடுறாங்க, ஒயின் சாப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அப்போ தான் மெதுவாக எந்திரிக்கிறீங்க. மெதுவாக எந்திரிச்சிட்டு கையெல்லாம் தேய்ச்சிட்டு அப்படியே மெதுவாக எந்திரிச்சு அவங்க விண்டோவை பார்க்குறீங்க. அங்கே ஆப்போசிட் வீடு தெரியுது. ஸோ அந்த ஆப்போசிட் வீட்டில் பார்த்துட்டே உங்கள் மைண்டில் ஒன்று ஓடுது. 8 வருஷமாச்சு நீ என்னை பார்த்து, இன்னும் நீ என்னை தேடி வரல. உனக்கு எப்படின்னு தெரில, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் மைண்டில் நினச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே நீங்கள் எந்திரிச்சு குளித்து கிளம்பி அப்படியே ரெடி ஆகுறீங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கீங்க. ஸோ நீங்கள் குளித்து கிளம்பி ரெடி ஆகிட்டு கீழே போகிறீங்க. அவங்க அம்மா பார்க்குறாங்க. பார்த்துட்டு எங்கே போகிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்களும் நான் ஷா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அம்மா சீக்கிரமாக வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்கு, ஏன் சீக்கிரமாக வரணும் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, உனக்கு தெரியுமா இல்லையான்னு தெரில, நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட் ஒருத்தவங்க குடியிருந்தாங்க. அப்போது உனக்கு ஒரு 15 வயசு இருக்குமா. அப்போ நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தவங்க குடியிருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? ஒரு பேரண்ட்ஸ், அப்புறம் ஒரே ஒரு பையன்தான் அப்படின்னு சொன்னோன்னா, அவன் பேரு கூட நல்ல பேருமா அப்படின்னு உங்கள் அம்மா யோசிச்சுட்ருக்காங்க. நீங்கள் உடனே டயாங் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சொன்னோன்னே உங்கள் அம்மா அப்படியே பார்க்குறாங்க, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி. உடனே நீங்கள் சொல்கிறீங்க, தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் உங்களுக்கு உள்ளே அவனோட மெமரிஸ், அவன் கூட இருந்த மெமரிஸ் எல்லாமே உங்களுக்குள்ளே அப்படியே வருது. மறக்க நினைக்கிற பேரா அது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. ஸோ அவங்க அம்மாவும் ஒரு 2 நாளில் வந்துடுவாங்க. இனிமேல் இங்கே தான் தங்க போகிறாங்க அவங்க டயாங்கோட சேர்ந்து அப்படின்னோடனே இவளுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க உங்கள் அம்மாவை, இங்கே வரானா உண்மையாவா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நீங்கள் உடனே கடகடன்னு கிளம்பி ஷா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக ஆரம்பிக்கிறீங்க. பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்ருக்கீங்க. நீங்கள் உடனே எல்லாமே ப்ரிப்பேர் ஆகிட்டு டக்குன்னு ஷா வீட்டுக்கு போகிறீங்க. ஷா வீட்டுக்கு போயிட்டு எடுத்தோன்னே என்ன சொல்லணும்னு தெரியாமல் அவங்க அங்கே பார்த்துட்டு ஷாட்ட சொல்லிடுறீங்க, இந்த மாதிரி அவன் வரான் அப்படின்னு சொல்லிட்டு. ஷா இங்கே என்னடி சொல்கிற, ஷா உண்மையே குளிக்கலை, பல்லு விளக்கலை, அப்படியே பேன்னு உட்காந்துட்ருக்காங்க. வந்தோடனே நீங்கள் இதை சொல்லி ஷாவை போட்டு உழுக்குறீங்க. ஷா அப்போ தான் எந்திரிக்கிறா, ஓ அப்படியா உண்மையாவா வரானா அப்படின்னு சொல்லிட்டு. ஷாவும் ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு 2 பேர் ரூமில் பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி அவன் வரான், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி. உடனே ஷாவை சொல்கிறாங்க, அவன் இவ்வளோ வருஷம் கழித்து வரான், அவனுக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருப்பானா, உன்னை பார்க்கணுன்னு நினச்சிருப்பானா, இல்லை உன்னை நினச்சிருப்பான்னு நீ நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி ஷா அந்த பக்கம் பேசிகிட்ருக்காங்க. வாய்ப்பே இல்லை, எனக்கு அவன் தான் வேணும், நான் அவனுக்காக தான் நிற்பேன் அப்படின்ற மாதிரி நீங்களும் இங்கே சொல்லிகிட்ருக்கீங்க, எனக்கு டயாங் தான் அப்படின்ற மாதிரி. சரி, ஷாவும் அதை அவ்வளோவா பெருசாக எடுத்துக்கல. சரி ஓகேடி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி 2 பேரும் நல்லா பேசிகிட்ருக்கீங்க. பேசிகிட்டு இருக்கும்போது ஷா ஒரு நிமிஷம் ஸ்ட்ரைக் ஆகி, நீ உன்னோட 15 அவனா டயாங்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் 2 பேரும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ஷாக்கும் தெரிய வருது அவன் முகம் லைட்டாக. ஸோ அப்போ பார்த்தது அவளுக்கே ஷாக்கே அது யாருன்னே தெரில. உங்களுக்கு லவ்வே இருக்குது. ஸோ டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகிட்டு ஷா உங்கள் கழுத்தை பார்க்குறா. ஸோ நீங்கள் அதில் ஒரு லாக்கெட் மாதிரி ஒரு செயின் போட்டிருக்கீங்க. பார்த்துட்டு நீ அது இன்னுமாடி பத்திரமா வச்சுருக்க அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்ட கேட்குறா. உடனே நீங்களும் ஆமாண்டி இன்னும் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. உடனே ஷாக் கேட்குறாங்க, நீ இதை பத்திரமா வச்சுருக்க, ஓகே, அவன் வச்சுருப்பான்னு நீ நினைக்கிறியாடி அப்படின்னோடனே, அவன் வச்சுருக்கல, அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும்டி அப்படின்ற மாதிரி நீங்களும் ஷாக்கிட்ட ரொம்ப எமோஷ்னலாக பேசிகிட்ருக்கீங்க. உடனே பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் ஃபோனுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா அவங்களோட அம்மா தான் அடிக்கிறாங்க. நீங்கள் உடனே டென்ஷனாக ஃபோன் எடுத்து, நான் தான் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கேன்னு சொன்னேன்லம்மா, ஏம்மா கால் பண்ணுறீங்கன்ற மாதிரி நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. அங்கே உங்கள் அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாரு ஒயன், அவங்க 2 நாள் கழிச்சுலாம் வரலையாம், நாளைக்கே வராங்களாம். ஸோ அதனால் ரொம்பலாம் இல்லை, லேசாக அந்த வீட்டில் இருக்க டஸ்ட்டை மட்டும் க்ளீன் பண்ணி வைக்க சொன்னாங்க, நீயும் ஷாவும் கொஞ்சம் போய் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க.
சாவி வந்து நான் காம்பவுண்ட் இதுக்கு மேலே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே ஷா பார்த்துட்டு, "என்னம்மா என்ன விஷயம்?" அப்படின்ற மாதிரி கேட்குறா. நீங்கள் வந்துட்டு, வீடை க்ளீன் பண்ணுமாடி, வாடி போய் க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஷா வந்துட்டு, "ஏய், உன் புருஷன் வீட்டை க்ளீன் பண்ண நீ போகிற, என்ன மைத்து கூப்பிடுற, ஓடுறீமல்ல நீ உங்கள் அம்மா போய் க்ளீன் பண்ணுங்கடி" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நீங்களும், "ஷா வாஷா, நான் வந்து உனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி தரேன்" அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. டக்கோயோக்கி வேணும் அப்படின்னு வந்துட்டு ஷா சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஷாவை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறீங்க. இழுத்துட்டு போகும்போது அந்த வீடு இருக்க ஸ்ட்ரீட்டில் வந்து நீங்கள் நடந்து போகிறீங்க. நடந்து போகும்போது ஷா என்ன தான் அந்த பக்கம் பேசிகிட்டே வந்தாலும் உங்களுக்கு வந்து டயாங் கூட இருந்தது, டயாங் அந்த பக்கம் போனது, டயாங் இருந்த இடம், டயாங் தொட்ட இடம், டயாங் கூட நீங்கள் நடந்ததுன்னு அவன் மெமரிஸாகவே அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. நீங்களும் வந்துட்டு சரி உங்கள் வீடை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக நடந்து போயிட்டுருக்கீங்க ஷா கூட. ஸோ நீங்கள் மெதுவாக வீட்டுக்கு போயிடுறீங்க. வீட்டுக்கு போய் கதவை திறந்தா அது ரொம்ப தூசியாக இருக்குது. நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க, வீடை சுற்றி முற்றி பார்க்குறீங்க. ஸோ அங்கேயுமே உங்களுக்கு டயாங் ஞாபகம் தான் வருது. ஸோ ரொம்ப 8 வருஷம் ஆச்சுல்ல, ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது, இது க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஷாவும் அந்த பக்கம் இந்த பக்கம் வீட்டை சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. ஷா சும்மா இல்லாமல் ஏறி வேறு விளாண்டுட்ருக்கா. நீங்கள் வந்து வாடி இங்கே க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவளை பிடிச்சி இழுத்துட்ருக்கீங்க. அப்படி 8 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து டயாங்கோட என்ன ஆச்சு? ஸோ எதுக்காக அவங்க வந்து இந்த வீட்டை விட்டு கிளம்பி வேறு ஊருக்கு போனாங்க? ஸோ உங்கள் 2 பேருக்கும் அப்படி என்ன தான் ஆச்சு? நீங்கள் எதுக்காக டயாங்க நினச்சிட்ருக்கீங்க? ஸோ அவன் எதுக்காக உங்களுக்கு லாக்கெட் கொடுத்தான்? அதெல்லாம் அப்படி வந்துட்டு போக போக நாம் வந்து இந்த ஸ்டோரியில் பார்க்கலாம். நீங்களும் ஷாவும் அப்படியே மெதுவாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. க்ளீன் பண்ணுறீங்க. அது அவ்வளோவாலாம் ஒன்றும் பெரிய டஸ்ட்லாம் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கல. சும்மா லைட்டாக அந்த பக்கம் இந்த பக்கம்ன்ற மாதிரி கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுறீங்க. ஸோ ஷா வந்து வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. நீங்கள் வந்து வேலைலாம் முடிச்சுட்டு போகிறதுக்கு ஒரு 11:30 ஆகிடுது. நீங்கள் வீட்டுக்கு மெதுவாக போயிட்டு அவங்க அம்மா கிச்சனில் இருக்காங்க, கிச்சனுக்கு போகிறீங்க. போனோடனே அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, "சாப்பிட்டியா?" அப்படின்றாங்க. "இல்லை சாப்பிடல, நான் க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன்" அப்படின்னு உங்கள் அம்மா மறுபடியும் கத்த ஆரம்பித்தாங்க. "எதுக்குடி நீ சாப்பிட மாட்ற அந்த மாதிரி" அப்படின்னு சொல்லிட்டு கத்தி முடித்த உடனே நம்ம வந்து 2 நாள் கழித்து அவங்க வந்து நாளைக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, நம்ம வந்து அவங்கள வந்து வீட்டில் பார்க்க போகிறது கிடையாது, நம்ம ஹோட்டல் போகிறோம், ப்ரைவேட் ஹோட்டல் போகிறோம். ஸோ நாளைக்கு வந்து கொஞ்சம் ஏர்லியாக எந்திரிச்சு கிளம்பிரு அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்களும் அதுக்கு சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரூமுக்கு கிளம்புறீங்க. ரூமுக்கு போயிட்டு டயர்டில் வந்து பொத்துன்னு பெட் மேலே விழுறீங்க. உங்களுக்கு தூக்கம் வர மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் டயாங்கோட தாட் தான் உங்கள் மைண்டில் ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. நீங்கள் அவனை பற்றி தான் ஃபுல்லாக திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அவன் எப்படி இருப்பான், அவனை சின்ன வயசில் பார்த்தது, அவன் எந்த மாதிரி இருப்பான், என்ன வந்து ஞாபகம் வச்சுருப்பான், நான் அவனை எப்படி ஞாபகம் வச்சுருக்கேன்னா அவன் என்னை ஞாபகம் வச்சுருப்பானா இல்லை மறந்துருப்பானா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக டயாங்கை பற்றி தான் யோசிச்சிட்டே இருக்கீங்க. பெட்டில் படுத்து யோசிச்சுட்டு இருந்தால் அப்படியே சாப்பிடாம தூங்கிடுறீங்க. அப்படியே மெதுவாக மார்னிங் ஆகுது. நீங்கள் கண்ணு முழிக்கிறீங்க. டெய்லியும் போல் டெய்லி ரொட்டீன் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் குளித்து கொஞ்சம் நீட்டாக இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் வேலைலாம் முடிச்சுட்டு உங்கள் ரூம்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கீழே வரீங்க. உங்கள் அம்மாவும் வந்துட்டு கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு இடத்துக்கு போயிடுறாங்க. நீங்களும் வந்துட்டு பயங்கரமாக போர் அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நெட்ஃப்ளிக்ஸில் வந்து படத்தை போட்டு உட்காந்துடுறீங்க. பார்த்தா உங்கள் கண்ணு மட்டும்தான் வந்து படத்தை பார்க்குது. உங்கள் மைண்ட் ஃபுல்லாக வந்து டயாங் மேலே தான் இருக்குது. அவன் எப்போ வருவான், 8 வருஷத்தில் என்னை மறந்துருப்பானா, 8 வருஷத்தில் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணானா, மெசேஜ் பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வந்து டயாங்கை போட்டு திட்டிகிட்ருக்கீங்க பயங்கரமாக. ஸோ அப்படியே டயாங்கை பற்றி நினச்சிட்டே இருக்கீங்க. அப்படியே எப்படியோ டைமை பாஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்படியே ஈவினிங் ஆகுது. நீங்கள் வந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகுறீங்க. உங்கள் அம்மாவும் ரெடியாக சொல்லிடுறாங்க. உங்கள் அம்மா ரெடி ஆகிட்ருக்காங்க. நீங்களும் மெதுவாக ரெடி ஆகிட்ருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு பேஸ்டல் க்ரீன் கலரில் உங்கள் ஸ்லீவ் இருக்க இடத்துல ஒரு போ வச்சு ஒரு ட்ரெஸ் வந்து போட்டுக்கிறீங்க. போட்டு நீங்களே உங்களுக்கு வந்து பார்க்க ஏதோ அழகாக இருக்கீங்க. பட் நீங்கள் அந்த அழகை கூட ரசிக்க முடியாத அளவுக்கு டயாங்கை பற்றி தான் ஃபுல்லாக நினச்சிட்ருக்கீங்க. நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ் வந்து பார்ட்டி வியரு. ஆனால் நீங்கள் வந்து ப்ரைவேட் ஹோட்டல் போகிறீங்க. உங்கள் அப்பா வந்து ப்ரைவேட் ஹோட்டல் தான் புக் பண்ணியிருப்பாங்க. அந்த பக்கம் டயாங் வீடை பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ தான் ஏர்போர்ட்லேருந்து இறங்கி ஹோட்டல் எங்கேன்னு கேட்டு டாக்ஸி பிடிச்சி வந்துட்டுருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு ட்ரெஸ்அப்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஃபுல் கவராக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஹீல் வந்து போட்டு கொஞ்சமாக சின்னதாக ஒரு ஹீல் போட்டுட்டு நீங்கள் வருவீங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருப்பீங்க. ஸோ உங்கள் அம்மா அப்பா எல்லாருமே கிளம்பி தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அப்படியே மெதுவாக கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் அப் பண்ணுறீங்க.
நீங்கள் அப்படியே ஹோட்டலுக்கு போகிறீங்க, உங்கள் அம்மாவும் அப்பாவும் முன்னாடி போயிடுறாங்க. நீங்கள் வந்துட்டு மெதுவாக நடந்து கையில் ஒரு ஃபோனை வச்சுட்டு மெதுவாக நடந்து வந்துட்டுருக்கீங்க. வந்துட்டுருக்கும்போது பின்னாடி வந்து யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏறுறீங்க, பின்னாடி மறுபடியும் வந்துட்டு உங்களுக்கு யாரோ பின்னாடி வந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, என்னடா யார்ரா அது பின்னாடி வர்றது எங்கள் அம்மாவில் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியுது. நீங்கள் அப்படியே போயிட்டுருக்கும்போது உங்கள் ஹீல் வந்து டக்குன்னு ஸ்லிப் ஆகி பின்னாடி இருந்த ஆள் மேலேயே விழுந்துடுறீங்க. விழுந்தோடனே அவன் பார்க்குறான், யார்ரா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்துட்டு இப்படி திரும்பி நின்று அவரை பார்க்குறீங்க. பார்த்துட்டு, உனக்கு என்னம்மா வேலை, நீ எதுக்குமா இப்படி வந்து விழுந்துட்டுருக்க, இவ்வளோ பெரிய ஹீல்ஸாம்மா போடுவ, எவ்வளோ பெரிய ட்ரெஸ்ஸு போட்டு எவ்வளோ பெரிய ஹீல்ஸ், உன்னை யார் இதெல்லாம் போட்டு வந்து சொன்னது அப்படின்ற மாதிரி அவர் பாட்டுக்கு பேசிட்டே போயிட்டுருக்கார். நீங்கள் பாருங்கள், அதெல்லாம் என் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, உன் இஷ்டமாகவே இருக்கட்டும், அப்புறம் எதுக்கு என் மேலே வந்து உள்ற, நானே ஒரு ஆளை பார்க்கணுன்னு போயிட்டுருக்கேன் டென்ஷனில், சும்மா என் மேலே வந்துட்டு போமா அப்படிக்கா அப்படின்ற மாதிரி அவர் வந்து கத்தி விட்றாரு. நீங்களும் ஒரு மாதிரி மூட விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே மெதுவாக கிளம்புறீங்க. நீங்களும் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ தூரத்துலேருந்து ஒரு ஃபேமிலி வருது, ஒரு அங்கிள், ஒரு ஆண்டி, அப்புறம் வந்துட்டு ஒரு ஹைட்டாக ஒரு பையன், ரொம்ப ஹைட்டாக அழகாக இருக்கான் அந்த பையன். அந்த பையனை பார்த்தோன்னே நீங்கள் அந்த பேனது பையனையே பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் சிச்சி அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. அப்புறம் வந்து பார்த்தா அவங்க வந்து உட்காந்துட்ருக்காங்க, அவங்க அம்மா வந்து பேசிகிட்ருக்காங்க. அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த பக்கம் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கீங்க, ரீல்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா ஒரு வாட்டி உங்களை பார்த்துட்டு உங்கள் பார்வையிலேயே சுட்டுறாங்க. நீங்கள் அப்படியே ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஒழுக்கமாக அமைதியாக உட்காந்து அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றத லிசன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. பார்த்தா அது வேறு யாருமே கிடையாது, டயாங்கோட ஃபேமிலி தான். நீங்கள் வந்து ஃபோனை நிப்பாட்டதுக்கப்புறம் தான் அவங்களே கவனிக்கிறீங்க. பார்த்தா அது டயாங்கு. நீங்கள் வந்துட்டு டயாங்கை பார்க்குறீங்க, அவங்க ஃபேமிலியை பார்க்குறீங்க, டயாங்கை பார்க்குறீங்க, அவங்க ஃபேமிலியை பார்க்குறீங்க. உடனே வந்து டயாங்கோட அம்மா கேட்குறாங்க, இவன் என்ன ஏன் இப்படி வளர்ந்துட்டா, அழகா இருக்கே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட வந்து உங்களை பற்றி பேசிகிட்ருக்காங்க. பேசிகிட்ருக்கும்போது அவங்க அம்மாவை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, பார்த்தியா டயாங் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. டயாங் அந்த பக்கம் ஓரமாக உட்காந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கான். நீங்களும் வந்து இவ தான் ஓயானா அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. 2 பேரும் வந்து அப்படியே இன்சிடெண்ட், அதாவது டயாங் வேறு யாருமே இல்லை, நீங்கள் வந்து இடித்தது வந்து டயாங் தான். அவன் தான் உங்களை பிடிச்சிருக்கான். ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு இதே வந்துட்டு இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி 2 பேரும் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து ஐயோ நீ தானான்ற மாதிரி 2 பேரும் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட் அப்படியே வந்து அமைதியாக 2 பேரும் இருக்கீங்க. ரொம்ப சைலண்ட்டாக 2 பேரும். நீங்கள் வந்து அவன் கண்ணை பார்க்குறீங்க, அவன் வந்து உங்கள் கண்ணை பார்த்துட்ருக்கான். ஸோ அவ்வளோதான். இதோட நான் இந்த எஃப்எஃப் வந்து கட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டோரியோட டைட்டில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல மறந்துருப்பேன். ஸோ இந்த ஸ்டோரியோட டைட்டில் வந்து அகெயின் அஸ். ஸோ இந்த சேனலில் வந்து ஃபஸ்ட் எபிசோடு இது. ஸோ இந்த ஃபஸ்ட் எபிசோடை இப்போ நான் முடிச்சிருக்கேன். செகண்ட் எபிசோட் சீக்கிரமாகவே போடுறேன். உங்களுக்கு வேணால் மறந்துடாமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னால் அவ்வளோவா ரெக்கார்ட் பண்ண முடியல, இருந்தாலும் வந்துட்டு நான் செகண்ட் எபிசோடு என்னால் எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணி நான் வந்து சீக்கிரமாகவே அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேடா, பாய்.